திருவான்மியூர் கடற்கரையில் நடைபெற்ற இலவச யோகா பயிற்சியில் மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். திருவான்மியூர் ஸ்கை யோகா பயிற்சி மையம் அமெட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் யோகாசன பயிற்சியை நடத்தியது. இதில் மாணவர்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மூச்சு பயிற்சி, சூரிய நமஸ்காரம், கண்களுக்கான பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வேதாத்திரி மகரிஷி அமைப்பை சேர்ந்த பயிற்சியாளர்கள் அளித்தனர். கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கம், திருவான்மியூர் மனவளக்கலை மன்றம், அமெட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன், தணிகாச்சலம், தனசேகரன், புவனேஸ்வரி உள்ளிட்டோர் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற வார நாட்கள் இந்த யோகா பயிற்சி திருவான்மியூர் கடற்கரையில் இலவசமாக நடத்தப்படுகிறது. விருப்பமுள்ள யார் வேண்டும் என்றாலும் இந்த யோகா பயிற்சியில் பங்கேற்கலாம். கட்டணம் ஏதும் இல்லை என தணிகாச்சலம் தெரிவித்தார். யோகா பண்றதுனால உடலும் மனமும் ஒருநிலைப்படுது, ஒரே சிந்தனை செயல்படுது. அதனால புதிய சிந்தனைகள் உருவாகுது. மாணவர்களுக்கும் உடற்பயிற்சியாளர்களுக்கும் நல்ல ஹெல்த் வித்தவுட் நோயோட லாங் லைஃப் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் இதை உலகளவில் கொண்டு போயிட்டாங்க. இப்ப யோகாவை பத்தி விழிப்புணர்வு எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்ம உணவு ஹேபிட் மாறதுனால அதை நோயை தவிர்க்காண்டி இந்த இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறது நடத்துறதுனால எல்லாருக்கும், சின்னவர்கள் இருந்து மாணவர்கள் இருந்து குடும்பத்திலிருந்து வயசானவர்களுக்கும் யோகா பத்தி அவேர்னஸ் உலகளாவே போயிருக்கு. அது இந்தியாவை பத்தி இன்னும் பெருமையா பேசுறாங்க.